சரோஜா சமையலில் அடை பாயாசம் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். நான் 100 கிராம் அடை எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் இதை நம்ம நெய் விட்டு வறுக்கணும். நெய் விட்டு வறுத்தா தான் அது மேலே உள்ள வலுவழுப்புலாம் போயிடும். நெய் ஊற்றி அந்த அடையை நல்லா வறுக்கணும். அடையை கொஞ்சம் செம் நிறமாக வறுத்துக்கணும். பாருங்கள், அடை நல்லா நிறம் மாறி வருது. நெய்யில் அதை நம்ம வறுத்தாச்சு. இனிமேல் நம்ம இதை எடுத்துட்டு நெய் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் வறுக்கணும். நெய் ஊற்றி ஏலக்காய், முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எல்லாத்தையுமே வறுத்துடணும். நெய் காஞ்ச உடனே நம்ம அதை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நிறம் மாறின உடனே இறக்கிடணும். நல்லா நிறம் மாறி முந்திரி பழம்லாம் நல்லா பலூன் மாதிரி வந்துடும். வந்த உடனே நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். இதை அரைமுறி தேங்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வெந்நியை கொதிக்க வச்சு எடுத்து அதில் நம்ம பால் எடுக்கணும். ஃபில்டர் பண்ணி பால் எடுக்கணும். இப்போ தேங்காயை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு. இனிமேல் நம்ம தேங்காயை வெந்நியில் ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுக்கணும். இதில் வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு செம்பு வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. இப்போது நம்ம தேங்காயை பால் எடுக்கிறதுக்கு தேங்காயை அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வெந்நீரில் போடுவோம். போட்டாச்சு. இனிமேல் நல்லா இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கணும். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. இனிமேல் இந்த தண்ணி நல்லா சூடாகி வரும். சூடாகி வரும்போது நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த அடையை அதில் போடணும். நம்ம வறுத்து வச்சுருக்க அடையை அதில் நம்ம போடணும். அடையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போடணும். போட்டாச்சு. இனிமேல் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஊற்றிடலாம். அதையும் இதில் ஊற்றியாச்சு. இனிமேல் இது இதில் கொஞ்சம் நேரம் வேகும். நல்லா வேகும். இந்த அடை இதில் நல்லா வேகும். தீயை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருவோம். இப்போ இது இதில் நல்லா வேகட்டும். இப்போ இதில் நல்லா வேகுது. இப்போ வந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த வெல்லம் பொடிச்சு வச்சுருப்போம்னா அந்த வெல்லத்தை இதில் போட்டேன். வெல்லம் சேர்ந்தோடனே இதில் கொஞ்சம் தண்ணி சத்து கூடுதலாகும். அப்போ அதில் கூட கொஞ்சம் நேரம் வேகும். நான் இதில் 200 கிராம் வெல்லம் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்க போட்டுக்கோங்க. நம்ம இதில் முந்திரி பருப்பு, ஏலக்காய் வறுத்து வச்சுக்கிறோம்ல அதை இதில் சேர்த்துருவோம். அதை சேர்த்தாச்சு. நம்ம அதில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகும். நல்லா வெந்துட்டு இனிமேல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கட்டி பால், தேங்காய் பால் அதை இதில் ஊற்றணும். அதில் ஒரு 5 நிமிஷம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். சரோஜா சமையலில் சுவையான அடை பாயாசம் ரெடி ஆயிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.